அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான அற்புதமான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் இந்த வேலைக்காக தான் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சத்துணவு தமிழக சத்துணவுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு 3 விதமான போஸ்டிங் தான் கொடுப்பாங்க வருஷம். ஸோ ஆனால் ஒரு 3-4 வருஷமாக எந்த விதமான வேக்கன்சியுமே வரல, எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஆனால் இந்த 2024 to 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆக போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேக்கன்சி இந்த தடவை கொடுக்க போகிறாங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணணும், நம்ம இந்த வேலைவாய்க்கு இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சம்பளம் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான முன்னுரிமையும் அதிகப்படியான வயசு வித்தியாசத்துலையும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைகளும் அரசு அப்டேட்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடையும், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா எல்லாருக்குமே அந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதன் மூலிமா, ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம ஒருத்தர் இந்த ஒரு வீடியோ போடுறதன் மூலிமா எல்லாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் இருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக அரசு சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் 2024, சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கான புதிய நபர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பானது ஒன்றானது வெளிவந்த வண்ணம் உள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கான பணியிடங்களை காலி பணியிட விவரங்களை இந்த பக்கத்தில் இணைத்துள்ளோம். அதாவது அங்கன்வாடி பணி விண்ணப்ப கல்வி தகுதி, வயது வரம்பு, விண்ணப்ப கட்டணம் அனைத்து விவரங்களையும் இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன போஸ்டிங் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல் ஆர்கனைசர், குக் அசிஸ்டன்ட், அதாவது சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்கும் தான் இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பல வருஷம் 4-5 வருஷத்துக்கு மேலே வந்துச்சு. இது ஜாப்போட லொக்கேஷன் அப்டேட் கொடுத்து இந்த தடவை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அங்கன்வாடி, அங்கன்வாடி வேக்கன்சி டோட்டலாக 30,000க்கும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலையில் சேர்த்து 30,000 ப்ளஸ் வேக்கன்சி இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எஜுகேஷ்னல் என்ன இந்த வேலைக்கு படிச்சிருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 8வது படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும். ஸோ மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் அட்டவணையில் மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் விவரமும் விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் விவரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இந்த 2024 to 2025க்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுக்க போகிறோன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 265 வேக்கன்சியும், கிருஷ்ணகிரிக்கு 1051 வேக்கன்சியும், திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 509 வேக்கன்சியும், தென்காசி மாவட்டத்துக்கு 414 வேக்கன்சியும், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 339 வேக்கன்சியும், தருமபுரி மாவட்டத்துக்கு 259 வேக்கன்சியும், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு 187 வேக்கன்சியும், மதுரைக்கு 988 வேக்கன்சியும், திருப்பூருக்கு 150 வேக்கன்சியும், திருவள்ளூருக்கு 426 வேக்கன்சியும், விருதுநகருக்கு 209 வேக்கன்சியும், சிவகங்கை மாவட்டத்துக்கு 626 வேக்கன்சியும், திருநெல்வேலிக்கு 1051 வேக்கன்சியும், தூத்துக்குடிக்கு 22 வேக்கன்சியும், கடலூருக்கு 804 வேக்கன்சியும், ஈரோடுக்கு 201 வேக்கன்சியும், கள்ளக்குறிச்சி ராமநாதபுரத்துக்கு இன்னும் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணலை, கவுண்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைக்கு 817 வேக்கன்சியும், விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் கவுண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதில் அப்டேட் பண்ணுவாங்க. சேலம் மாவட்டத்துக்கு 1570 வேக்கன்சியும், திருவாரூருக்கு 286 வேக்கன்சியும், அரியலூர் மாவட்டத்துக்கு 490 வேக்கன்சியும், கரூர் மாவட்டத்துக்கு 422 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து வரதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விண்ணப்பத்திற்கான என்ன தகுதி அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். மேற்கண்ட வேலைக்கு விண்ணப்பிக்க கல்வி மற்றும் வயது வரம்பு அடிப்படை தகுதியாகும். அவற்றை பின்வரும் பத்தியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/8/2024க்கு முன்னாடி நீங்கள், அதாவது இதிலிருந்து இன்ன டேட்லேருந்து உங்கள் வயசை வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? சத்துணவு அமைப்பாளர் பதவிக்கான குறைஞ்சபட்ச வயசு மற்றும் அதிகபட்ச வயசு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர். இதில் 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி வாரியாக வயதுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு தனி, பழங்குடியினருக்கு தனி, விதவை மற்றும் கணவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனி, எல்லாமே பிரித்து வந்து பார்ப்பாட்டாக கொடுத்துருக்காங்க. இது இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பொது பிரிவினருக்கு வந்து 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விதவைங்களுக்கு வந்து 20 to 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 43 வயசுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து சமையல் உதவியாளருக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுலேருந்து 40 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். பழங்குடியினருக்கு 18லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 to 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10வது பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் இவங்களுக்கு வந்து 10வது வந்து படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு சத்துணவு அமைப்பாளருக்கான போஸ்டிங்க்கு. பழங்குடியினருக்கு 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு மினிமம் நீங்கள் 5வது வகுப்பு படிச்சிருந்தால் போதும். பழங்குடியினருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அதே மாதிரி எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவர். அவர்கள் நேர்முக தேர்வு மூலம் பணிக்கு அமர்த்தப்படுவார். இதுதான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து PDF வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லிங்க்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக இதுக்கான அப்ளை லிங்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து எதுக்குன்னா இதை ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமையும் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான். எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ, வெல்கம். ஸோ எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட PDF லிங்க் எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோவில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம்.